Hi all, welcome back to our session. ஸோ மெயின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ இந்த பசல்ஸை கம்மி பண்ணிட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங் கேட்குறாங்க. ஸோ அந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்கை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றது? ஸோ எப்பயுமே நமக்கு இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்சின்ற ஒரு டாபிக் இருக்கா, அதுக்கு ஈக்குவலண்டான அதுல கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஈக்குவலண்டான ஒரு டாபிக் தான் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங். ஸோ இந்த ஆர்சி அப்படிங்கிறது என்னது? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ நம்ம வாசிச்சு பார்த்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அது. அதுல நமக்கு வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் பேசேஜ், பர்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு லைன், அந்த இன்ஃபரன்ஸை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அந்த இன்ஃபரன்ஸை வச்சு கொஸ்டின் கேட்கிறப்போ நமக்கு அந்த பர்டிகுலர் லைனோ பர்டிகுலர் பேசேஜோ கண்டென்ட்டோ நமக்கு புரிஞ்சிருக்கணும். அந்த ஆன்சர் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்ல கேட்கக்கூடிய கொஸ்டினுமே எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஓகேவா? ஸோ பேசிக்கா காமனா இதுதான ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்மளா நம்மளோட காமன் சென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. கொடுத்துருக்கிற கண்டென்ட்ல பேஸ்ட் ஆன் த ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ல நம்ம சூஸ் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு சில டைம் வந்து நமக்கு இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்ல மார்க் மைனஸ்ல போறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம அப்ரோச் பண்றோம். ஸோ எப்பயுமே மனசுல வச்சுக்க வேண்டியது கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்றப்போ we should go on author's point of view. ஓகேவா? ஸோ ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டினை அட்டன் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு 5 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், எல்லாருக்குமே புரியுற மாதிரி எடுத்துட்டு போகலாம். ஸோ இதுல இருந்து அட்வான்ஸ்ட் லெவல் ஓகேவா? ஸோ ஒவ்வொரு செஷன்லயுமே நம்ம கொஸ்டினோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கிரிட்டிக்கல் ரீசனிங்னா எப்படி அப்ரோச் பண்ணணும்னே தெரியாதவங்களுக்கு கூட இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் மூலமா ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த அபோவ் ஸ்டேட்மெண்ட் ஐ கேன் ட்ரா த கன்க்ளூஷன் ஆர் நாட். ஓகேவா? ஸோ எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுமோ அதை நான் வந்து ஓகே பண்ணணும், இல்ல அப்படிங்கறத வந்து நான் வந்து என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, the recently announced vehicle scrappage scheme is likely to usher in significant change in the Indian automobile industry and is expected to generate demand for new vehicle, especially commercial vehicle. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க, வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமா என்ன பண்ண போகுது, ஒரு இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றத்தை வந்து அது ஏற்படுத்த போகுது. அது மட்டும் இல்லாம நியூ வெஹிக்கிள்ஸுக்கான டிமாண்டையும் அது ஜென்ரேட் பண்ண போகுது. என்ன நியூ வெஹிக்கிள் அப்படின்னா எஸ்பெஷலி கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இதுல இம்பார்ட்டண்டா பேசிருக்கிறது என்னது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகுது, டிமாண்டை கிரியேட் பண்ண போகுது, பர்டிகுலரா கமர்ஷியல் வெஹிக்கிள். அப்போ 3 பாயிண்ட் மட்டும் தான் பேசியிருக்காங்க. இதை தாண்டி கன்க்ளூஷன்ல ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ இங்க பாருங்க, the scrappage policy could change India's automobile sector. இந்த கன்க்ளூஷன் என்னால டிரா பண்ண முடியுமா? என்ன கொடுத்திருக்காங்க, சேஞ்ச் இன் ஆட்டோமொபைல் செக்டர். இந்த லைன் அப்படியே எனக்கு மேல இருக்கா, அப்ப கண்டிப்பா எனக்கு இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். அடுத்து பாருங்க, ஸ்கிராப் யார்ட்ஸ் ஆர் லைக்லி டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 4 zones. ஸ்கிராப் யார்டை பத்தி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? ஸ்கிராப்பேஜ் பாலிசியை பத்தி தான் பேசியிருக்காங்களே ஒழிய ஸ்கிராப் யார்டை பத்தியும் 4 zones பத்தியும் பேசவே இல்லை. இல்லாத ஒரு விஷயத்த வந்து கன்க்ளூஷன்ல கொடுத்திருந்தா அதை நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒன்லி ஒன் ஃபாலோஸ், ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, இன்ஃபரன்ஸ். அகைன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, yoga has become a very popular type of exercise, but it may not be for everyone. Before you sign yourself up for yoga class, you need to examine what you want from your fitness routine. If you are looking for a high energy, fast paced aerobic workout, yoga class might not be your best choice. ஸோ ரீட் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு என்ன பாயிண்ட் எல்லாம் கீ பாயிண்ட்ஸாக இருக்கு, யோகாவை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, யோகா வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு எக்ஸசைஸாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த யோகா எல்லாருக்குமான ஒரு எக்ஸசைஸ் கிடையாது. நம்ம வந்து யோகா கிளாஸ்க்கு சேர்றதுக்கு முன்னாடி நமக்கு எந்த மாதிரியான ரொட்டீன் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கணும். இன்கேஸ் நம்ம நல்லா ஓடி ஆடி விளையாடணும், ஃபாஸ்ட் ஃபேஸான ஒரு ஏரோபிக் ஒர்க் அவுட் வந்து பண்ணணும்னு நினைச்சோம்னா யோகா வந்து என்னது பெஸ்ட் சாய்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்ப நல்லா பார்த்தா ஒரு 4 பாயிண்ட் தான் பேசியிருக்காங்க. இன்ஃபரன்ஸ் பார்க்கலாமா, யோகா இஸ் மோர் பாப்புலர் தென் ஹை இம்பாக்ட் ஏரோபிக்ஸ். அப்படியா சொல்லியிருக்காங்க? யோகா வந்து ரொம்ப பாப்புலர்னு சொல்லியிருக்காங்க, பட் ஏரோபிக்ஸை வந்து கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்களா?
கண்டிப்பா கம்பேரிஷன் இந்த இடத்துல பண்ணவே இல்ல. எனக்கு இந்த இடத்துல பேசேஜ்ல கம்பேரிஷன் பண்ணவே இல்ல. அப்போ கம்பேரிஷன் பண்ணாத பட்சத்துல நான் என்ன பண்ணக்கூடாது? ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து சி பாருங்க. யோகா இஸ் சேஞ்சிங் தி வேர்ல்ட் ஆஃப் ஃபிட்னஸ் இன் மேஜர் வேஸ். யோகா வந்து ஃபிட்னஸ் வேர்ல்டையே சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லி பேசியிருக்காங்களா? இந்த பேசேஜ்ல யோகா ஃபிட்னஸ் வேர்ல்ட சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லி பேசியிருக்காங்களா? பேசல. அப்ப எனக்கு சியும் கிடையாது. அடுத்து பாருங்க. மோஸ்ட் பீப்புள் திங்க் தட் யோகா isn't a rigorous form of exercise. நிறைய பீப்புள் வந்து யோகா வந்து ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான எக்ஸசைஸ் இல்லைன்னு ஃபீல் பண்றாங்களா? கண்டிப்பா பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேசவே இல்லை. ஸோ ஆப்ஷன் டியும் எனக்கு வராது. அடுத்து பாருங்க பி. பியும் வராட்டினா ஆப்ஷன் இ நன் ஆஃப் தீஸ் சூஸ் பண்ணணும். பி பாருங்க. பிஃபோர் எம்பார்க்கிங் ஆன் அ நியூ எக்ஸசைஸ் ரெஜிமெண்ட் யூ ஷுட் திங்க் அபவுட் யுவர் நீட்ஸ் அண்ட் டிசைர்ஸ். பேசியிருக்காங்களா? வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் யுவர் ஃபிட்னஸ் ரொட்டீன். நீங்க வந்து சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. பேசியிருக்காங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க. பிஃபோர் எம்பார்க்கிங் ஆன் நியூ எக்ஸசைஸ் யூ ஷுட் திங்க் அபவுட் யுவர் நீட்ஸ் அண்ட் டிசைர்ஸ். உங்க ஃபிட்னஸ் ரொட்டீன் என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ரிலேட்டடா வருதா? ஸோ பி வந்து எனக்கு பேசியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. பி மட்டும்தான் என்னால இன்ஃபர் பண்ண முடியுது. ஓகேவா? அடுத்து பாருங்க ஸ்டேட்மெண்ட். Adults should be careful about consuming alcohol in front of children. So adults என்ன பண்ணணும்? ஆல்கஹால் வந்து குழந்தைங்களுக்கு முன்னாடி குடிக்கிறப்போ பார்த்து கவனமா இருக்கணும். எதனால? சில்ட்ரன் முன்னாடி நம்ம பண்ற விஷயங்கள் அவங்க மனசுல பதியும். ஸோ அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? ஆல்கஹால் குடிக்கிறதுனால இட் இஸ் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. ஆல்கஹால் வந்து ஹெல்த்தின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா இட் ஆல்சோ ஹேவ் சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இல்லையா? ஸோ அது வந்து அவங்கள என்ன பண்ணிடும்? அவங்கள கெடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடல்ட்ஸ் ட்ரிங்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஷுட் பி பீனலைஸ்ட். யாரெல்லாம் குழந்தைகள் முன்னாடி கன்சியூம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஃபைன் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ் இஃப் ட்ரூ வீக்கன்ஸ் த கிவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேல கொடுத்துருக்கிற பேசேஜ்க்கு கீழே கொடுத்துருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட் வீக்கன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்க. ஆல்கஹால் கன்சம்ஷன் இஸ் ஹார்ம்ஃபுல் பட் யூ கேனாட் ஸ்டாப் அடல்ட்ஸ் ஃப்ரம் ட்ரிங்கிங். ஸோ இது வந்து வீக்கன் பண்ணுது. ஆல்கஹால் கன்சம்ஷன் ஹார்ம்ஃபுல் அப்படிங்கறதான மேல பேசியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இது வந்து எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு வீக்கன் பண்ணல. அப்ப எனக்கு ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து பாருங்க. இட் இஸ் நாட் பிராக்டிகல் டு ஸ்டாப் அடல்ட்ஸ் ஃப்ரம் ட்ரிங்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரன். திஸ் மீன்ஸ் தட் பேரண்ட்ஸ் ஹேவ் டு கோ அவுட் சைட் த ஹவுஸ் டு ட்ரிங்க். So it is not practical to stop adults from drinking in front of children. So again ஏதோ something related to content பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ இதுவும் எனக்கு வீக்கன் பண்ணல. Adults and parents should be educated about their duties. Yes, maybe இருந்திருக்கலாம். அடுத்து பாருங்க. The act of adult drinking in front of children may be wrong, but they cannot be penalized. ஸோ இந்த இடத்துல டியை வாசிச்சோம்னா என்ன தெரியுது? They cannot be penalized அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா மேல கண்டென்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? They should be penalized அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஒரு அசம்ஷன் எனக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வீக்கன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க கொடுத்துருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி பாக்குறப்போ மேல கண்டென்ட்ல should be penalized அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல cannot be penalized சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற கண்டென்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த சென்டென்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் என்ன பண்ணுது? எனக்கு என்னோட ஸ்டேட்மெண்ட்டை வீக்கன் பண்ணுது. புரிஞ்சுச்சா? ஸோ எனக்கு புரியாட்டி கூட கொடுத்துருக்கிற கண்டென்ட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கும் எனக்கு புரியாட்டி கூட மேல கொடுத்துருக்கிற ஒரு லைனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கீழே ஆப்ஷன்ல கொடுத்துருந்தா அது எப்படி? ஸோ அதுதான் என்னது எனக்கு தப்பான ஒரு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் எனக்கு தப்பு. அடுத்து பாருங்க. men are now being advised to slow down amid growing concern that high pressure living, exciting thought it might seem, is a silent killer and is one of the reason for the low life expectancy among men compared to women. ஏதோ விமனையும் மென்னோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் கம்பேர் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க? கம்பேர் பண்ணிருக்காங்க. அதுல வந்து லைஃப் ஆஃப் மென் வந்து என்ன ஆகுது? ரொம்ப கம்மியா இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஹை ப்ரெஷர் லிவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Ironically, however, just when men are being told to take it easy, more and more career driven, women are fast acquiring some of the same killer habits and in the process losing the edge they have had over men in longevity stakes. So something menோட life expectancy while compare with women வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா? The conclusion drawn above is based on assumption that. So என்ன conclusion நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. So என்ன conclusion நம்ம கொண்டு வந்திருக்கலாம்? ஸோ மேல இருக்கிறத பத்தி கீழே வந்து எந்த கன்க்ளூஷன் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி நான் சொல்லியிருக்கலாம். ஆமா தானே? ஆப்ஷன் பி பாருங்க. Although women continue to outlive men, the life expectancy gender gap has narrowed significantly in recent years.
இத பத்தி பேசியிருக்காங்களாப்பா. சோ எனக்கு மேல வந்து குடுத்திருக்கிற கன்டென்ட் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எனக்கு புரியல. சோ எல்லாருக்குமே இந்த கன்டென்ட் புரியணுன்ற அவசியமும் இல்ல. பட் இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். எப்படி அட்டெண்ட் பண்ணலாம்? Although women continue to outlive men, the life expectancy gender gap has narrowed significantly. அந்த ஜெண்டர் கேப்போட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கம்மியா இருக்கு ரீசெண்ட் இயர்ல அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை மேல பாத்தீங்களா? இந்த இடத்துல எங்கேயுமே எனக்கு ரீசெண்ட் இயர்ல நடந்த விஷயத்த பத்தி பேசவே இல்லை. அப்ப எனக்கு ஆப்ஷன் பி கண்டிப்பா வந்திருக்காது. அடுத்து பாருங்க, சம்திங் ரிலேட்டட் டு எனர்ஜி சாப்பிங், பாண்டிங் செஷன், ஹெவி ஸ்மோக்கிங் பேசியிருக்காங்களா? இதை பத்தி எதுவுமே பேசல. அப்ப எனக்கு இதுவும் என்ன ஆகாது, வராது. அடுத்து பாருங்க, விமன் ஆர் நாட் பீங் அட்வைஸ்டு. ஸோ இந்த அட்வைஸை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா? விமனுக்கும் மென்னுக்குமான அந்த அட்வைஸை பத்தி பேசியிருக்காங்களா? சைலண்ட் கில்லர் அப்படிங்கிறது அந்த ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் லிவிங் தான் சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க. ஸ்மோக்கிங் எல்லாம் சொல்லவே இல்லை, ட்ரிங்கிங்கை பத்தி சொல்லல, பார்ட்டியை பத்தி சொல்லல. அப்ப அதெல்லாம் எனக்கு சைலண்ட் கில்லருக்கு கீழே வராது. ப்ரெஷரை பத்தி மட்டும்தான் பேசினாங்க. ஸோ சி எனக்கு வராது. டில பாருங்க, அட்வைஸை பத்தி எதுவுமே பேசல. டி கண்டிப்பா எனக்கு வராது. அடுத்து பாருங்க, there is a rising trend of career drive and women to take on high pressure lifestyle. ஸோ மென்னுக்கு தான் ஹை ப்ரெஷர் லைஃப் ஸ்டைல், பட் விமனுக்கு ஹை ப்ரெஷர் லைஃப் ஸ்டைல் சொல்லவே இல்லை. ஸோ ஈயும் எனக்கு கன்க்ளூஷன்ல வராது. அப்ப கண்டிப்பா என்னது, மென் அண்ட் விமனோட ஹை ப்ரெஷர் லிவிங்கை பத்தி தான் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த ஹோல் ஸ்கிரிப்ட் வந்து இருந்திருக்கு எனக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னோட ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஸோ ஹை ப்ரெஷர் லிவிங் பிட்வீன் த மென் அண்ட் விமன், அதை கம்பேர் பண்றப்போ மென்னுக்கு ஜாஸ்தின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அந்த லைன் எனக்கு அப்படியே கீழே இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க, unplanned gray areas are restricting the amount of water percolating into earth. ஸோ ஏதோ ஒரு சம் ஏரியாஸ் இருக்கு, அந்த ஏரியா வந்து என்ன பண்ணுது, தண்ணி வந்து நிலத்துக்குள்ள போய் அப்சர்வ் ஆகுற ப்ராசஸ் வந்து தடை பண்ணுது. வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 7% வந்து இப்போ ஆல்ரெடி கம்மி ஆயிடுச்சு. டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் ஓப்பன் ஏரியாஸ்ல மட்டும்தான் வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்குது. அதுவுமே இப்போ என்ன ஆயிடுச்சு, 7% கம்மி ஆயிடுச்சு. 20 to 30% of water absorbed by the surface will also evaporate and the rest is wasted. ஸோ என்ன ஆகுதாம், சர்ஃபேஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆயிருது, ஒரு சில இது வேஸ்ட் ஆயிருது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பேசேஜுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கறத என்னோட கொஸ்டின். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ எதை பத்தி பேசுறாங்க, வாட்டர் வந்து வீணாகுது, ஸோ அதை என்ன பண்ணணும், வாட்டர் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. அப்ப என்னோட ஆக்ஷன் என்ன, வாட்டர் வேஸ்ட் ஆகாம வாட்டரை வந்து என்ன செய்யணும், நல்லபடியா மேனேஜ் பண்ணணும். வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் என்னோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருந்திருக்கணும். ஸோ இங்க பாருங்க, the government must pay attention to the infrastructure of the city at it needs upgradation. ஸோ மேல வாட்டர் வந்து என்ன ஆகுது, ரொம்ப வேஸ்ட் ஆகுதுன்றத பேசியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னா என்னோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்கணும், வாட்டர் மேனேஜ்மெண்டா தான் இருக்கணும். பட் இந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி பேசியிருக்காங்க. சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், ஸோ கண்டிப்பா எனக்கு இது கிடையாது. ஓகேவா? அடுத்து, இஃப் லோக்கல் கார்பரேஷன் மஸ்ட் மேக் பிளான்ஸ் ஃபார் த சிட்டி as there is a lot of potential to harvest water. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, மேலையுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி தான் பேசியிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்க, சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்கிரேடேஷன் ஆகும்னு பேசியிருக்காங்க. எனக்கு அப்கிரேட் பண்ணி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, வாட்டரை மேனேஜ் பண்ணணும். இன்கேஸ் இந்த இடத்துல அப்கிரேடேஷன், as it needs upgradation in order to save water, in order to மேனேஜ் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தா மேபி இந்த கன்க்ளூஷனை நான் எடுத்திருந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல அப்கிரேடேஷன் ஃபார் த சிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் இஸ் irrelevant to the content. ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்க, இஃப் லோக்கல் கார்பரேஷன் மஸ்ட் மேக் பிளான்ஸ் ஃபார் த சிட்டி as there is a lot of potential to harvest water, வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை பத்தி பேசியிருக்காங்களா? அப்ப கண்டிப்பா எனக்கு ஒன்லி 2, கன்க்ளூஷன் 2 மட்டும்தான் என்னோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனா இருக்கும். புரிஞ்சுச்சா? ஸோ இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல மெயின்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ரீசெண்டா, பசலை கம்மி பண்ணிட்டு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ரீடிங் ஸ்கில், அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த இடத்துல ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு, மேல கொடுத்துருக்கிற கண்டென்ட்டுக்கு என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், மேல கொடுத்துருக்கிற கண்டென்ட்டுக்கு கீழே என்ன கன்க்ளூஷன் டிரா பண்றாங்க. இன்கேஸ் மேல கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை விட கீழே வேற irrelevant வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த கன்க்ளூஷனை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கா ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய கண்டினியூஷனா அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.